இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான டேங்கிறனால கொஞ்சம் ஸ்பெஷலான பர்சன்ஸை பற்றி பார்க்கலாம். சமுதாயத்தை புரட்டி போட்ட புரட்சி பெண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க யாருன்னு. சரி வாங்க யாருன்னு பார்க்கலாம். ரூத் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட பெண். யாருமே இவங்களை மதிச்சதில்லை. காரணம் இவங்க பிறந்து வளர்ந்த இடம். பைபிளில் இவங்களோட இன்ட்ரோ கூட மற்றவள் ரூத்துன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி இருந்த ரூத் சொன்ன ஒரு வார்த்தையால இவங்க லைஃபே சேஞ்ச் ஆகுது. என்னன்னா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்னு சொன்ன வார்த்தை ஆண்டவருடைய இருதயத்தை தொற்றுச்சு. இப்பதான் இவங்க லைஃபே சேஞ்ச் ஆகுது. இவங்களுடைய சந்ததியில தான் ஏசு கிறிஸ்துவும் பிறக்கிறாரு. அடுத்து எஸ்தரின் சரித்திரம். பைபிள்லயே சரித்திரம்னு புக் எஸ்தருக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படி என்னதாங்க சரித்திரம் இவங்க படிச்சாங்கன்னா, ஒரு சாதாரணமான பெண் ராணியா மாறுறாங்க. அங்க ஆமான் என்னும் ராஜாவின் பிரதானி இருக்காங்க. அவன் யூதர்களை அழிக்க திட்டம் போடுறாரு. இதை தெரிஞ்ச எஸ்தர் அதுக்கு பயப்படல, ஒதுங்கியும் நிற்கல. அதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்களால முடிஞ்ச ஒண்ணு பண்றாங்க. அதுதாங்க உபவாச ஜெபம். அது எல்லா எதிரான யோசனையும் மாத்தி யூதர் குலத்தை காப்பாத்துச்சு. இன்னைக்கு நிறைய பெண்கள் தாழ்வு மனப்பான்மையோட மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்ல முடியாம சில டைம் இன்செக்யூரா ஃபீல் பண்ணிட்டு உன்னாலலாம் இதை பண்ண முடியாதுன்னு சொல்ற வார்த்தையால அடங்கி அதை பண்ண முடியாம இருக்கலாம். பட் அன்னைக்கு ரூத் அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நம்மளும் நினைச்சிருந்தா அப்படியே அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம தான் இருந்திருப்பாங்க. எஸ்தர் நமக்கு எதுக்கு, நம்ம சேஃபா தானே இருக்கோம், நம்மளாலலாம் இதை பண்ண முடியாதுன்னு நினைச்சிருந்தா அந்த ஜனங்கள் அழிந்து போயிருப்பாங்க. இன்னைக்கு பைபிள்ல இவங்களோட பேரெல்லாம் இருந்திருக்காது. ஸோ பெண்களா இருக்கிற நம்ம எதுக்கும் பயப்படாம ரூத் எஸ்தர் மாதிரி சரித்திரத்தை படைப்போம். எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.